குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கெமிக்கல் ஈக்குலிபிரியம், வேதியியல் சமநிலை பார்க்க போறோம். அதாவது நம்மளுக்கு வந்து there are two types of equilibrium. ஒன்னு வந்து physical equilibrium, இன்னொன்று வந்து chemical equilibrium. There are two types of equilibrium, physical equilibrium and chemical equilibrium. Right? நம்ம பார்ப்போம். There are two types of chemical reactions. Chemical reactions எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா it takes place in only one direction under the conditions. It takes place in only one direction. ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் நடக்கும். ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல உதாரணத்துக்கு நடக்கும். கம்பஷன் ரியாக்ஷன், பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன், வீழ்வடிவம் ஆகுது, எரிதல் வினை, இதெல்லாம் வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். எக்ஸ்ப்ளோஷன் ரியாக்ஷன் அது வந்து இர்ரிவர்சிபிள். அதே இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ் இன் விச் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் both the forward reaction and the reverse reaction will take place. அதாவது அண்டர் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும், முன்னோக்கி வினையும் நடக்கும், பின்னோக்கி வினையும் நடக்கும். அதுதான் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். The important characteristic of reversible reactions are equilibrium, chemical equilibrium. Chemical equilibrium is the characteristic properties of reversible reaction. அது வந்து chemical equilibrium. Okay, now there are two types of equilibrium. இப்போ நம்ம பார்க்கிறோம் two types of equilibrium. இது வந்து chemical equilibrium, இது வந்து physical equilibrium. What is equilibrium? Okay, what is சமநிலைனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் பிளஸ் அயோடின். அயோடின் வந்து ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். ரெட் கலர் ரெட்டிஷ் பிரவுன் வேப்பர், ரெட்டிஷ் பிரவுன் வேப்பர் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணது என்ன ஃபார்ம் ஆகுது, நமக்கு HI ஃபார்ம் ஆகுது. ஓகே, when you take ஹைட்ரஜனையும் அயோடினையும் எடுக்கிறோம், என்ன கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். ரைட்டா, ரெட்டிஷ் பிரவுன் வேப்பர் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். இந்த வெசல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வெசல். ரியாக்ஷன் நடக்க HI வந்து கலர்லெஸ். இது வந்து ரெட் கலர், இது வந்து கலர்லெஸ். ரெட் வேப்பர், ரெட்டிஷ் வேப்பர் இருக்கும். இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். அப்போ ஆஃப்டர் சம் டைம் t equal to 0, t டைம் வந்து 0வா இருக்கும்போது ரெட் கலர் நல்லா வேப்பர்ஸ் இருக்கும், ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா HI வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால கலர்லெஸ்ஸா ஆகிட்டே இருக்கும். பிறகு என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப்டர் the equilibrium state is reached, at equilibrium state the color remains constant. இந்த கலர் வந்து மாறாது. அதே மாதிரி நம்ம இந்த பிரஷர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிரஷர் வந்து இந்த நானோமீட்டர், this is connected to in a vessel, hydrogen and iodine are taken and heated. The reaction will take place in the forward direction நடக்கும். ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடந்து கலர்லெஸ்ஸா மாறுறதுனால கலர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரெட் கலர் குறைஞ்சிக்கிட்டே வந்து கலர்லெஸ் ஆகிடும். கலர்லெஸ் ஆகாது. திரும்ப என்னன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த கலர் வந்து என்ன ஆகுதுன்னா ரெட் கலரா இனிஷியலா இன்டென்ஸா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது குறைஞ்சி கான்ஸ்டன்ட் ஆயிடும். கலர் வந்து மாறாது. ஈக்குலிபிரியத்துல வந்து கலர் வந்து ரைட் லெஃப்ட் கலர் வந்து அது மாறாது. ஏன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் இஸ் ரீச். அந்த பிரஷர் இதுல பாத்தீங்கன்னா பிரஷரும் கான்ஸ்டன்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க வாட்டர் எடுத்தீங்கன்னா, if you take water at particular temperature இருக்கும்போது வாட்டர் வேப்பர், சர்ஃபேஸ்ல உள்ள வாட்டர் வந்து வேப்பரா மாறும், கன்வெர்ட்டட் இன்டு வாட்டர் வேப்பரா மாறும். ஸோ என்ன ஆகும்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து கம்மியா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, வாட்டர் வேப்பர் இருக்காது. இனிஷியலா முதல்ல இருக்கும்போது வாட்டர் இருக்காது. நீங்க குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா வாட்டர் வேப்பரா மாறும். அப்போ பிரஷர் வந்து கூடும். பிரஷர் அழுத்தம் வந்து கூடுறதுனால இது போய் இது மோதி அது என்ன ஆகும்னா பிரஷர் சேஞ்ச் ஆகும். ஆஃப்டர் ஈக்குலிபிரியம், அதாவது ஈக்குலிபிரியம் ஆன உடனேயும் இந்த பிரஷர் வந்து மாறாது. there is a constancy of the properties. பிரஷர் வந்து மாறாது. so this is equilibrium condition. This is chemical equilibrium, this is physical equilibrium. இதுல என்னன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து லிக்விட்,
is in equilibrium with water in vapor. This is the liquid water in equilibrium with the vapor. Okay. So, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா the rate of the reaction, the rate of the forward reaction. இப்போ திரும்ப நீங்க வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனே வரலாம். இப்போ HI எடுத்துட்டு நீங்க HI எடுத்துக்கலாம். இல்ல HI எடுத்துட்டு ஹீட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? H2 plus I2. It is a reversible reaction. Instead of taking H2 plus I2, நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Reactant HI எடுத்துக்கிட்டோம்னா 2HI is H2 plus I2 இருக்கும். அப்போ நம்ம என்ன ஆகும்? நம்ம முதல் கலர்லெஸ்ஸா இருக்கும். அடுத்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கலர் கூடிக்கிட்டே வரும். ரிவர்ஸா எடுத்தோம்னா. ஸோ ரெண்டு, அதாவது நம்ம என்ன செய்யலாம்? The equilibrium state can be attained from either side. நம்ம வந்து இந்த சைடு இருந்து வரலாம், அல்லது from the product side இருந்து வரலாம், அல்லது reactant side இருந்து நம்ம வரலாம். இப்போ வந்து ரேட் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்க என்ன ஆகும்? நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து எதை பொறுத்து இருக்கு? The rate of forward reaction depends on the concentration of hydrogen, product of concentration of iodine இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நமக்கு வந்து rate of forward reaction வந்து வேகமா நடக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆர் இன் லார்ஜ் கான்சென்ட்ரேஷன். அப்போ அடுத்து கொஞ்ச நேரம் குறையணும்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடின் குறைஞ்சிக்கிட்டே வருவதனால ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இது வந்து ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ஜீரோல இருக்கும். ஏன்னா ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ஜீரோல இருக்கும். ஏன்னா HIயே இருக்காது. HIயே இந்த பிகினிங்ல வந்து HIயே இருக்காதனால ரேட் வந்து ஜீரோல இருக்கும். ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா HI வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அப்போ அந்த ரேட் கூடிக்கிட்டே வந்து நமக்கு என்ன ஆகுது? இந்த மாதிரி வருது. ஸோ இந்த ஸ்டேட் தான் ஈக்விலிபிரியம் ஸ்டேட். இந்த டைம்ல ஈக்விலிபிரியம் வந்து அட்டைன் ஆகும். ஈக்விலிபிரியம் ஸ்டேட். ஓகே. அதே மாதிரி நம்ம கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் என்ன செய்யும்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் வந்து குறைஞ்சி கூட இருக்கும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் பிகினிங்ல கூட இருக்கும், அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி இது வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இனிஷியலா கூட இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இங்க என்ன செய்யும்? ப்ராடக்ட் வந்து முதல் ஜீரோல இருக்கும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே வரும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேட், ஸோ இந்த ஸ்டேட்ல மாறாம இருக்கிறது, எந்த நிலையிலிருந்து மாறாம இருக்குதோ அது வந்து என்னது? நம்மளுக்கு ஈக்விலிபிரியம் ஸ்டேட். Equilibrium at this time point, equilibrium is reached. Okay. So now, what are the characteristics of equilibrium state? What are the characteristics of at equilibrium? There is no change in absolute properties. அதாவது என்ன? கலர் சேஞ்ச் ஆகாது, there is no color change இருக்காது, ப்ரெஷர் சேஞ்ச் இருக்காது, கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் இருக்காது. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் தான் சேஞ்ச் ஆகாது. அதாவது no, there is a constancy in observable properties at equilibrium. அடுத்து பாத்தீங்கன்னா சரி கான்ஸ்டன்டா இருக்குது, அப்ப ஸ்டாட்டிக்கா ஈக்விலிபிரியம். இந்த ஈக்விலிபிரியம் வந்து இயங்கு சமநிலைன்னா டைனமிக் ஈக்விலிபிரியம். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அட் ஈக்விலிபிரியத்துல வந்து அட் ஈக்விலிபிரியம் rate of forward reaction is equal to rate of reverse reaction. The reaction does not stop. The reaction வந்து நிக்காது. என்ன செய்யும்? Rate of forward reaction at equilibrium, rate of, therefore it is dynamic equilibrium. இயங்கு சமநிலைன்னு சொல்லுவாங்க. The equilibrium state is attained only in closed vessel. Closed vessel ல நடக்கும். நம்ம closed vessel ல the reaction நடக்கும். The equilibrium is attained. இப்போ நம்ம ஓபனா வச்சா என்ன ஆகும்? The equilibrium is not attained. Equilibrium வந்து அட்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி the equilibrium can be attained from either side. இந்த சைடு நான் சொன்னல, அப்ப சொன்ன மாதிரி இங்க இருந்து நம்ம இந்த சைடு வரலாம், அது இந்த சைடு இருந்தோ இந்த சைடு வரலாம். So the equilibrium can be attained from either side,
from product side or reactant side. அடுத்து catalyst. What is the role of catalyst in the equilibrium? இது கேட்பாங்க. catalyst வந்து என்ன செய்யும்னா fasten the attainment of equilibrium. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வந்து 1 hour கழிச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேட்டலிஸ்ட் போட்டால் என்ன ஆகுதுன்னா ஒரு 5 minutesல உடனே ஒரு 1 minuteலயே அந்த ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ என்னன்னா கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ரிவர்ஸ் ரியாக்ஷன். அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எவ்வளவு கூட்டுதோ அதே அளவுக்கு அதனால கேட்டலிஸ்ட் வந்து டஸ் நாட் அஃபெக்ட் த ஈக்விலிபிரியம். அது வந்து டஸ் நாட் ஆல்டர் த ஈக்விலிபிரியத்தை ஆல்டர் பண்ணாது. ஒன்லி இட் fastens the attainment of time of attainment of equilibrium. சீக்கிரம் வந்துடும் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு சீக்கிரமா வந்துடும். அடுத்து வந்து சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை மாற்றணும்னா என்ன ஆகும்? இந்த ஈக்விலிபிரியம் வந்து எய்தர் ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகும். சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணலாம். வேரியபிள்ஸ் வாட் ஆர் த வேரியபிள்ஸ் எதெல்லாம் மாற்றங்கள் பண்ணலாம்? டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணலாம், ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணலாம், கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது it favors either backward forward நடக்கலாம் அல்லது backward reaction நடக்கலாம். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண என்ன நடக்கலாம்? டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், pressure, concentration favors either forward reaction or backward reaction. Right. நம்ம வந்து next வந்து law of mass action. What is law of mass action ங்கறத பார்ப்போம். So for example, let us consider this equilibrium reaction. ஒரு law of mass action க்கு இந்த equilibrium reaction எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா rate of according to law of mass action, the rate of reaction is directly proportional. The rate of forward reaction or the rate of reaction is directly proportional to the active masses, the product of the active masses of the reactants raised to the power equal to the stoichiometric coefficient. இது வந்து என்னன்னா stoichiometry நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ண 2 போட்டோம். அதுதான் அந்த நம்பர் stoichiometric. While balancing you will have the stoichiometric coefficient to balance the reaction, chemical reaction. அப்போ வந்து அந்த இதை வந்து ரைஸ் பண்ணணும். ரைட்டா? அந்த ஏபிங்கிறது என்னது? அந்த stoichiometric coefficient. அப்போ according to the law of mass action, the rate of forward reaction is directly proportional to the product of the active masses of the reactants raised to the power equal to the stoichiometric coefficients. அதனுடைய stoichiometric coefficients. Right. What is active mass? இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா active massனா என்ன? அப்போ வந்து concentration of A to the power A, concentration of B to the power B, and Kf is the forward rate constant. Kf is the forward rate constant. What is active mass? இப்போ நம்ம active வந்து concentration சொல்றோம். ஏன் concentration? active massனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா active mass is directly proportional to concentration. Concentration கூடனா active mass கூட. ஆனா A equal to gamma C. Gamma is the activity coefficient. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. where gamma is the activity coefficient. ஆனா for dilute solution நம்ம வந்து concentration எடுக்கிறோம். dilute solution இருக்கும்போது gamma வந்து 1 வந்துரும். அப்போ வந்து gamma 1னா activity is equal to concentration. அதனால தான் நம்ம concentration நம்ம எடுத்துக்கிறோம். So for dilute solution the activity is equal to the concentration of the reactant or product. Okay. So similarly rate of reverse reaction என்ன கொடுத்திருக்கோம்? So rate of reverse reaction இது வந்து forward reaction KF is KR, rate constant for the KF and KR are the rate constant for the forward reaction and KR is the rate constant for the reverse reaction. இப்போ நம்ம let us consider the rate of reverse reaction is directly proportional to the active masses of products. Active masses of product of active masses of products rise to the power equal to their stoichiometric coefficients. Therefore equal to Kr proportionality constant, that is called reverse rate constant. Therefore at equilibrium நமக்கு தெரியும், since the equilibrium வந்து ஒரு இயங்கு சமநிலையினால at equilibrium conditionல Rf equal to Rr.
The rate of forward reaction equal to rate of reverse reaction. Therefore, Kf concentration of A to the power A, B to the power B equal to இது வந்துரும். அப்புறம் நான் என்ன செய்யலாம், Kf இந்த Kf வந்து Kf by Kr இதை கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு நம்ம என்ன வந்துடும், concentration of Cm, concentration of D power N divided by concentration of A வந்துடும். அப்போ இதுதான் வந்து என்னன்னா equilibrium constant in terms of concentration. இது வந்து என்னது, equilibrium concentration terms சொல்றோம். Equilibrium constant in terms of concentration. Now, what are the characteristics of what are the characteristics of equilibrium state? There are 6 characteristics of equilibrium state. Similarly, what are the characteristics of equilibrium constant? Equilibrium constant depends upon the temperature, the value temperature பொறுத்து இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு யூனிட் வரும். ஏன்னா நமக்கு வந்து மோல்ஸ் பர் லிட்டர் டு தி பவர் 1, இப்போ நம்ம m வந்து 1 மே வச்சுக்கணும். அப்போ மோல்ஸ் பர் லிட்டர் 1 டு தி பவர் 1. கான்சன்ட்ரேஷன் யூனிட் என்னது, மோல்ஸ் பர் லிட்டர். அப்போ ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும், ஒவ்வொரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு யூனிட் கேசி வரும். ரைட்டா, யூனிட் இட் வில் ஹேவ் யூனிட். சம்டைம்ஸ் இட் வில் நாட் ஹேவ் யூனிட் ஆல்சோ. இஃப் யூ கெட் கேன்சர், கான்சன்ட்ரேஷன் டர்ம்ஸ் ஆஃப் கேன்சர் ஆனால் யூனிட் வராது. ரைட், K வேல்யூ இப்போ நம்ம வந்து வேல்யூ ஆஃப் K. இப்போ K வேல்யூ இஸ் வெரி 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 லார்ஜ். K வந்து 10 power 8 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், K வேல்யூ இஸ் வெரி வெரி லார்ஜ்னா இது K வேல்யூ அதிகமாக, நியூமரேட்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. K வேல்யூ இஸ் வெரி வெரி லார்ஜ்னா the numerator value is very very high. Numerator value அதிகம்னா அப்போ என்ன அர்த்தம், நியூமரேட்டர் என்ன இருக்குது, ப்ராடக்ட் இருக்கு. அப்போ ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்கும், ரியாக்டன்டே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்னா ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் கோஸ் டு கம்ப்ளீஷன், irreversible ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. K வேல்யூ இஸ் வெரி 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 லார்ஜ்னா அது என்னவாகிறது, இட் கோஸ் டு forward completion in the forward direction. Therefore it is irreversible மாறிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. K வேல்யூ வந்து வெரி 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 ஸ்மால், ஆப்போசிட்னா அப்போ வந்து K வேல்யூ வந்து ஸ்மால்னா இது ரொம்ப குறையா இருக்கும். அப்போ இது ரொம்ப கூட இருக்குது. அதனால தான் இது வந்து என்ன ஆகுது, K வேல்யூ ஸ்மால் ஆகுது. இது அதிகமாக இருந்தா it goes, the reaction does not goes to completion. அந்த ரியாக்ஷன் நடக்கவே செய்யாது, ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்காது. ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன், நான் இந்த ரியாக்ஷன் எழுதிட்டு நான் ரிவர்ஸ் ரியாக்ஷன் எழுதுறேன். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து Kc கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன்? வாட் இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் இல்ல, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த இதுக்கு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன, அப்போ 1/Kc அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு NO plus 1/2 O2 gives equilibrium, gives reversible error. இந்த மாதிரி போட்டா ஈக்விலிபிரியத்தை குறிக்குது. NO2 K1 நம்ம வச்சுக்கிறோம். அதே நான் இது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது K2 ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் K1 and K2? K1 and K2 நீங்க K1 எழுதுங்க. ஈக்விலிபிரியம் படி K1 ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் K1 equal to இது என்ன வரும், NO2 concentration of NO2 divided by concentration of NO concentration of O2 to the power 1/2 வரும். அதே மாதிரி இங்கே எழுதுங்க. எழுதி you find the relation. ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா K2 equal to K1 square வரும். ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இதை வச்சு கேட்பாங்க. அடுத்து ஸ்டெப் வைஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா A reversible reaction undergoes to give B, அதுக்கு equilibrium constant K1. B undergoes reversible reaction to give K2. C reversible reaction gives K3. Then A reversible reaction direct A ல இருந்து B க்கு வந்துருது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது K? இந்த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் இது ஸ்டெப் வைஸ் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டெப் வைஸ் ஓவரால் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஓவரால் ஸ்டெப் வைஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம வந்து பை பாண்டிங்ல நான் நடத்தியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து for this equilibrium problems will be கேட்பாங்க. இப்போ K equal to K1 into K2 into K3. இந்த equilibrium overall equilibrium constant is equal to product of K1 K2 K3. Okay, we will see next class in terms of concentration பார்த்தோம். அடுத்து in terms of partial pressure பார்த்தோம். Kp, what is the relation between Kp and Kc, அந்த மாதிரி நம்ம next class பார்ப்போம். Thank you for watching. நன்றி.